விருதுநகர் மாவட்டத்தில் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களுக்கு பெயிண்ட் அடிக்கும் வேலையை திமுக செய்து வருவதாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சனம் செய்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கலில் அதிமுக 54வது ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, அதிமுகவினர் ஆன்மீகவாதிகள் என்பதால் வருண பகவானுக்கு ஆதரவாக இருப்பதாக தெரிவித்தார். மேலும் தங்கள் ஆட்சியில் செய்த திட்டங்களை சொல்லி வாக்கு கேட்க தைரியம் திமுகவிற்கு இல்லை எனவும், ஏனென்றால் மக்களுக்கான எந்த திட்டமும் திமுக செய்யவில்லை என்றார். திமுக சொன்னது மக்கள் நல திட்டங்கள், ஆனால் செய்தது மக்கள் விரோத திட்டங்கள் எனவும், மக்களுக்கான எந்த திட்டமும் செய்யாமல் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி பிழைக்கின்ற கட்சி திமுக என சாட்டினார். தொடர்ந்து பேசியவர், திமுக ஆட்சியில் மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது எனவும், 2010ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் செய்த திட்டங்களை திறந்து வைக்க கூட நான் சென்றதில்லை. ஆட்சிக்கு வந்த பின் நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களுக்கு மட்டும் நாங்கள் அடிக்கல் நாட்டினோம். தற்போது அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை கால தாமதப்படுத்தி தாங்கள் கொண்டு வந்த திட்டம் போல அதனை திறந்து வைத்து திமுக ஆட்சியில் தில்லுமுள்ளு நடக்கிறது. அதிமுக கொண்டு வந்த திட்டங்களுக்கு பெயிண்ட் அடிக்கும் வேலைகளை திமுக செய்து வருகிறது என்றார். சிவகாசியில் சுடுகாட்டில் மாநகராட்சி அலுவலகம் கட்டப்பட்டு வருகிறது எனவும், ஏற்கனவே உள்ள மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள கல்வெட்டில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தனது பெயர் உள்ளதால் புதிதாக மயானத்தில் மாநகராட்சி அலுவலகம் கட்டப்பட்டு வருகிறது எனவும், அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் புதியதாக கட்டப்பட்டு வரும் மாநகராட்சி அலுவலகம் குழந்தைகள் நல மருத்துவமனையாக மாற்றப்படும் என்றார். திமுக ஆட்சியில் மக்களுக்காக எதுவும் செய்யாமல் ஏமாற்றும் நாடகத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் நடத்தி வருகிறார். தமிழகத்தில் ஒரு குடும்பம் வாழ்வதற்கு ஆட்சி நடைபெற்று வருகிறது என குற்றம் சாட்டியுள்ளார். இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏ சந்திரபிரபா, விருதுநகர் மேற்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர் மகேந்திரன் மற்றும் மேற்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள், பொதுமக்கள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.